வெல்கம் டு சிம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வாட்டர் கண்ட்ரோலர் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் கண்ட்ரோலர். ஸோ இந்த வாட்டர் கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு சம்பில் இருந்து டேங்குக்கு தண்ணி ஏற்றுற மாதிரியோ இல்லைனா போர்வெல்லேருந்து நம்ம டேரெக்டாக ஒரு மோட்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய டேங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து நம்ம 230 வோல்ட் ஏசி உள்ளே கொடுக்குறோம். ஸ்டார்ட்ரோ இல்லைனா டேரக்ட் சுவிட்சோ எப்படினாலும் நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இதில் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கத பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க ஸ்டார்டர் கஸ்டமர் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் நம்ம ஆஃப் லைன் மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். டேரெக்டாக சுவிட்சில் பேரலாக கொடுத்துடலாம். ஸோ இன்கேஸ் ஸ்டார்டர் யூஸ் பண்ணாங்கன்னா இதில் ஆனுக்கு ஒன்று ஆஃபுக்கு ஒன்று பட்டன்ஸ் இருக்கும். அதேமாதிரி டேங்குக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம ஒரு 3 சென்சார் ஒயரு, அப்புறம் சம்புக்கு கொண்டு போகிறதுக்கு 3 சென்சார் ஒயர் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதில் சம்பு வந்து ஃபுல்லான உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஆன் பண்ணுறதுக்கு சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போது நான் சம்பு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சம்பில் நம்ம சம்பில் இருந்து எடுக்கக்கூடிய லைன்ஸில் வந்து மொத்தம் கீழே காமன் லைனு, அதுக்கப்புறம் வந்து சம்பு மீடியம், அப்புறம் சம்பு ஹை, இந்த மாதிரி நம்ம 3 பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதில் குறிப்பிட்ட அளவு சம்பில் தண்ணி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கோட சென்சார் மூலமாக சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிடும். ஸோ இப்போ இதுதான் சம்போட கனெக்ஷன். ஸோ இப்போ நம்ம டேங்க் கனெக்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 வாட்டர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5 டேங்குக்காக. ஸோ எல்லாமே தனித்தனியாக மோட்டர் இருக்குது. ஸோ அதனால் அவங்க தனித்தனியாக ஒருத்தர் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ டேங்க்கும் நம்மளுக்கு அதே மாதிரி தான். சம்பில் எப்படி நம்ம செக் பண்ணுறோமோ அதே மாதிரி 3 பாயிண்ட் இருக்கும். டேங்க் லோ, டேங்க் மீடியம், டேங்க் ஹை. ஸோ அது போக இதில் வந்து டேங்கில் தண்ணி விழுதுக்கு வேணால் நம்ம தனியாக ஒரு சென்சார் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், தண்ணி விழுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வாட்டர் கண்ட்ரோலில் தண்ணி விழும்போது அந்த லைட் வந்து சம்பில் இருந்து தண்ணி போகிற மாதிரி அந்த உங்களுக்கு ரன்னிங்கில் காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம இதில் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து டேங்கில் எந்த லெவல் தண்ணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதிலேயே நம்ம பார்த்துக்கலாம். எந்த லிமிட்டில் கிடக்குது அப்படின்ட்டு அந்த எல்இடி க்ளோ ஆகும். ஸோ அதே மாதிரி ட்ரை ரன் ஆகிடுச்சு, தண்ணி விடலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரை ரன் விழுந்துடும். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ரீசெட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆட்டோ ரீசெட் மாடல்ஸ் வருது, நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு, இந்த சென்சார் ரஸ்ட் ஆகாதா அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஆத்தண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, உப்பு தண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, அதில் வந்து கண்டிப்பாக உப்பு படியே தான் செய்யும். நம்மளோட தண்ணியோட ஹார்னஸோட அளவை பொறுத்து நம்ம வந்து அதை நம்ம க்ளீன் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், இது ஒரு 2 வருஷத்துக்கு ஆன ஒரு சென்சாரு. ஸோ இது எப்படி இது மேலே உப்பு படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். பட் இதுவே நம்ம சும்மா ஒரு 4 தட்டினோம்னா அது மேலே இருக்கிறதெல்லாம் உருந்துடும் எப்படி நீட்டாகிட்டு பார்த்தீங்களா. ஸோ எஸ்எஸ் கிரேடு தான். ஸோ அதனால் க்ளீன் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. தேங்க்யூ.